ஒரு பக்கத்தில் நம்மளை நம்ம பயிற்றுவிக்கிறதுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுக்க விதிகள், டிசிப்ளின் பண்ணிக்கிறது நம்மளை அப்படிங்கிறது. இன்னொன்று பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. ஸோ நீ டிசிப்ளினாக இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்போ எல்லா சமூகங்களிலும் நம்முடைய உடல் ஒரு களிமண்ணை உருட்டி செதுக்கிற மாதிரி உடல் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு ஆளாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது ஒரு உடலால் செய்ய வேண்டிய வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் சாதிய ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, பாலின ரீதியாக இருந்தாலும் சரி, அது மட்டம், அது கீழ்மையானது. அதுக்கு மேலான ஒன்றாக இருக்கிறது. இப்போது அவர் சம்பாதிக்கிறாரு, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் என்று ஒரு பெண் சொல்லும் பொழுது, அந்த சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போய் வேலை பார்க்குற ஒரு ஆணுடைய மதிப்பு என்பதும், வீட்டில் இருந்து சமைத்து துப்புரவு செய்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோயுற்றவர்கள் இருந்தால் அவங்கள பார்த்துக்கிட்டு, குழந்தைங்க இருந்தால் அவங்கள வளர்த்துக்கிட்டு, வயோதிகர்களோ அல்லது உடல் நலம் குன்றியவர்களோ இருந்தால் அவங்கள பார்த்துக்கக்கூடிய ஒரு தாதி பணியை செய்யக்கூடிய எல்லாமே உடம்பால் செய்யக்கூடிய வேலை. அப்போ அந்த ஜெண்டர் டிவிஷன் ஆஃப் லேபர், பாலின ரீதியான பாகுபாடு என்று நம்ம சொல்லக்கூடிய, ஆண்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும், பெண்கள் இந்த வேலையை பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பொம்பளை பிள்ளையே வளர்க்குறோம். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய தாய் தன் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே, நீ பெண்ணுன்னா நீ வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அப்புறம் அடுத்தவன் வீட்டுக்கு போனால் என்னெல்லாம் குறை சொல்லுவாங்க என்று ஒரு தாயே சொல்லி வளர்க்கக்கூடியதை பார்க்குறோம்.